என்ன மாதிரி உங்கள மாதிரி வந்திருக்க வேண்டியவன் சரத் பிரபு அப்படிங்கிறது இருக்குல்ல சார். சொல்லவே முடியாத துயரம் என்னன்னா, சரத் பிரபுவோட பேர்ல இன்னைக்கு அவன் டாக்டரா இருக்க வேண்டியவன். திருப்பூர் பழ ரோட்ல போனீங்கன்னா, சரத் பிரபு நினைவா சரத் பிரபு மருந்தகம்னு ஒரு மெடிக்கல்ஸ் இருக்கு சார். அவங்க அங்க ஒரு மெடிக்கல்ஸ்ல எனக்கு இது தெரியல. எனக்கு அந்த வார்த்தைகளே தெரியல சார். நம்ம எங்க போயிருந்திருக்கோன்றல. அதனால தான் படிப்பு ரொம்ப முக்கியம் சார். இப்ப சொல்ல மக்கள் வந்து அசுரனை வந்து கொண்டாட தான் சார் செய்வாங்க. அசுரன் வந்து வன்முறையை திருப்பி அடிக்கிற படம் இல்ல. அது வந்து டேய் சிதம்பரம் போய் படிச்சிருன்னு சொல்ற படம் சார். ஸோ படிப்பு தான் ஜெயபிரகாஷையும் சுஜித்தையும் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. திருப்பூர்ல எங்கேயோ ஒரு பனியனுக்கு மேலே வேலை பார்க்க வேண்டியவங்களை நீங்க இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கனா அப்படி தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அது கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இங்கே யாரும் டெய்லி வேஜஸ் வேலை செய்கிற ஆட்கள் நம்ம பார்க்குறோம்ல, எத்தனை பேர் வந்து தமிழரில் இருக்காங்க. ஒரு டீ கொண்டு ஒரு ஹோட்டலில் வந்து பிளேட் எடுக்கிறது மாறி இருக்குது. ஏன்னா அவன்லாம் படித்து வேற வேலைக்கு போயிட்டான். எல்லாம் யூஎஸ்லேயும் ஜெர்மன்லேயும் வந்து பேசிட்டேன். என் நண்பன் அவன் சொல்கிறான் சார், பெர்லினுக்கு நான் மாற போகிறேன் மச்சான். எனக்கு தெரியும் அவங்க அப்பா மளிகை கடை வச்சிருந்தார் முகுந்தர்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் மளிகை கடை வச்சிருக்காரு. அவன் ஜெர்மனில் இருக்கான். அவன் பிஹெச்டி பண்ணுறான். அவ்வளவு படிக்கிறான். அவன் நாங்கள் இன்னைக்கும் அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான் நான் பெர்லினுக்கு மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் விளையாட சொல்கிறேன், டேய் சூப்பர்ரா நான் வரேன்டா நான் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கூட்டு போடான்னு சொல்கிறேன். ஆனால் என்னால் நினச்சே பார்க்க முடியல, என்னோட படித்த ஒரு மளிகை கடைக்காரரோட பையன் வந்து பெர்லினில் இருக்கான். இந்த வளர்ச்சி இது எங்கே யாரும் சார் படிப்பு தான் சார் கொடுக்குது.